புதினா பொடி சொல்லித்தரமா கற்றுக்குங்க. புதினாவை வாங்கி வாஷ் பண்ணிவிடுங்க உரிச்சிட்டு. அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு காஞ்ச மிளகா இதை நம்ம என்ன பண்ணணும், வெறும் கடாயில் போட்டு நல்லா கமகமான்னு வாசனை வரைக்கும் வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். அதோட சால்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த புதினாவையும் அந்த மிக்சிலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிட்டு அது முத்தையாக வருண்டா. அதுக்கப்புறமா கடாயை எடுத்து எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை எடுத்து அதில் போட்டு நல்லா பொடி ஆற வரைக்கும் மெதுவாக சிம்மில் வச்சு அழகாக நம்ம வறுக்கணும். வறுத்தோன்னா பொடி ஆகிடும். அந்த பொடி பண்ண இதுவை நான் திருப்பியும் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்களா, மிக்சியில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும்டா. இந்த தொக்கை நம்ம கடாயில் போட்டு எண்ணெய் போட்டு வறுத்தோன்னா பொடி ஆகிடும். அதான் அப்புறமா நம்ம சாப்பிடல கலந்து நம்ம போட்டுக்கணும். இதை பாருங்கம்மா, இப்போ நம்ம எப்படி அழகாக பொடி மாதிரி தெரியுதுங்களா, வறுத்து கட்டுறேன். அது பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம சாதத்தில் நம்ம அப்படியே கலந்தும் கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இல்லை நம்ம சூடாக சாப்பாடு வடிச்சிட்டு அதில் நம்ம சூடாக போட்டுட்டும் சாப்பிட்லாம். ஓகேவா? இதில் எதுவுமே இல்லை. நம்ம எப்போவுமே நிறைய மசாலா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். ஒன்று ஒன்று சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த முத்தையை காட்டினேன் பார்த்தீங்களா, அதை நம்ம வெறும் தொகையிலாவும் எதுவுமே தாளிக்க வேண்டாம். வெறும் தொகையிலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கவும் செய்யலாம் நம்ம. அதே மாதிரி இதில் பாருங்கள், எள்ளுலையும் அயன் இருக்குது, புதினாலையும் அயன் இருக்குது. நம்மளுக்கு அயன் இருக்கிறது நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.